ஹலோ எவ்ரிவன். நம்ம ஃபைனான்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதில் பிப்ளிக்கல் பிரின்சிபிள்ஸ் என்னன்னு நிறைய பார்த்துட்ருக்கோம். குடும்பத்தில் இன்னைக்கு இந்த ஃபைனான்ஸுன்றது ஒரு பெரிய அழுத்தத்தை, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை, ஏன் சில பேருக்கு இது ஒரு கான்ஃப்ளிக்டை கொண்டு வருது. அதாவது கணவன் மனைவிக்குள்ள, எஸ்பெஷலி மென்னுக்கு ஐயோ இந்த ஏன்டா கல்யாணம் பண்ணோன்ற அளவுக்கு இருக்குது. ஆனால் அதாவது நான் சொல்லிட்டு இருக்கேன், நம்ம பிப்ளிக்கல் பிரின்சிபல்ஸ் எடுத்து நம்ம ஃபைனான்ஸில் நம்ம அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு பிரேக் த்ரூ நமக்கு இருக்கும். ஸோ இன்றைக்கும் அது மாதிரி நம்ம ஒரு பிரின்சிபல் பார்க்க போகிறோம். நோ பாரோயிங்க. நம்மளுடைய வருமானம் என்னவோ அதற்குள்ளாக நம்ம செலவு பண்ண போகிறோம். நம்ம கடன் வாங்கக்கூடாது. அப்படி தான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும், அப்படி தான் நம்மளை வைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விருப்பப்படுகிறார். ஒரு வசனம் வாசிக்கிற உபாகமம் 28:12 வசனம் இப்படியாக அழகாக சொல்லுது. ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். பாருங்க, இந்த வசனத்தை நீங்க எழுதி ஒரு பெரிய போர்டா பண்ணி கூட உங்க வீட்டில் போட்டுக்கோங்க, இல்லை உங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, உங்கள் மிரர் பக்கத்தில் ஒட்டிக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை, ஒரு 10 தடவையாவது இதை கன்ஃபஸ் பண்ணிட்டே இருங்க. இப்போ நீங்கள் கடனில் இருந்தீங்கன்னா கூட நீங்கள் இதை கன்ஃபஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீயோ ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நான் கடன் வாங்க மாட்டேன் ஆண்டவரே, கடன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் அதை கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கணும், அதை நம்ப ஆரம்பிக்கணும். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையே நம்ம வாழ முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக முடியும். முடிஞ்சனால தான் ஆண்டவர் இதை எழுதி வச்சிருக்கார். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் ஆசீர்வாதமான வாழ்க்கை. கொஞ்சம் திட்டமிட்டா போதும். சரி, இதை எப்படி வாழலாம் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிக்கலாக நான் உங்களோட கூட பேச போகிறேன். சரியா? ஓகே. இப்போ நம்மளுக்குள்ள நம்மளுக்கு நீட்ஸ், தேவைகள்னு ஒன்று இருக்கு. சரியா? டிசையர்ஸ், ஆசைகள். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன் லேட்டஸ்ட் வாங்கிடணும், இந்த மாதிரி ஒரு கார் வாங்கிடணும், இந்த மாதிரி ஒரு பெரிய வீடு கட்டிடணும், இந்த மாதிரி சாரி வாங்கிடணும், ஜுவல்ஸ் வாங்கிடணும்னு நம்மளுக்கு நிறைய டிசையர் இருக்குது. சரியா? அடுத்தது நம்மளுக்கு லக்ஸுரி. வாழ்ந்தா இப்படி வாழணும்ப்பா, இந்த மாதிரி ஒரு பங்களா கட்டணும், ஊட்டியில் ஒரு பெரிய வீடு வாங்கணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லேண்டு வாங்கணும், இல்லை நான் இந்த மாதிரி ஒரு பெரிய தோட்டத்தை அமைக்கணும். இதெல்லாம் ஒரு லக்ஸுரி காரியங்கள். இல்லை ஒரு கார்லேயே ஒரு நல்ல பிராண்டட் பென்ஸ் கார் வச்சுக்கணும், BMW வச்சுக்கணும், இப்படியெல்லாம் நம்மளுக்கு இருக்கலாம். ஸோ இதை முதல்ல கேட்டகரைஸ் பண்ணணும். இப்போ எனக்கு உள்ளது தேவைன்னா அத்தியாவசிய தேவையா, லைக் சாப்பாடு, ரெண்ட் கொடுக்கறது, பிள்ளைங்களை ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, இதெல்லாம் அத்தியாவசியமான தேவைகள் இல்லையா? இப்போ இந்த தேவைகள் தேவைகளில் கூட நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணணும். இந்த தேவை இப்போ உடனடியாக வேணுமா, இல்லை நான் இதை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணலாமா, கொஞ்சம் காத்திருக்கலாமா இந்த தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் அதை நான் ஒருவேளை பிரித்து இஎம்ஐயில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். சில காரியங்களை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா அந்த மாதத்தில் இப்போ ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கணும், ஃப்ரிட்ஜ் கண்டிப்பாக வாங்கணும் நம்ம வீட்டுக்கு. 10,000 ரூபாய் என்கிட்ட இல்லை, ஆனால் என்னால் மாதம் ஒரு 2,500 ரூபா இல்லை 2,000 ரூபா இல்லை 6 மாதத்தில் இதை நான் கட்டலாம், இல்லை ஒரு 5 மாதத்தில் ஒரு 2,000 நான் கட்டினேன்னா 10,000 கட்டலான்னா அதை பிரிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ 0% இன்ட்ரெஸ்ட்டில் நம்மளுக்கு நல்லா தராங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம தேவைகளை நம்ம இது பண்ணணும். இது தேவையான்றது கேட்கணும். ஒரு நீடு வரும்போது டக்குன்னு பிளானே பண்ணாமல், யோசிக்காம கடகடன் பண்ணிடலாம், வாங்கிடலாம், கிரெடிட் கார்டில் தேய்ச்சிடலாம் அப்படின்னு போகாமல் கணவன் மனைவி நீங்கள் உட்கார்ந்து இதை டிஸ்கஸ் பண்ணுங்கள். பிள்ளைகள் கேட்டால் கூட இது தேவையா. இப்போ எங்கள் வீட்டிலலாம் தம்ரூல் சின்ன பிள்ளைகள் வளரும்போது நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, அம்மா எங்களுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நாங்கள் 3 ரீசன்ஸ் சொல்லுவோம். வேலிட் 3 ரீசன் சொல்லி எதுக்கு இந்த பொருள் உனக்கு வேணும். அப்போது அவங்க உட்காந்து யோசிப்பாங்க. அப்போ தான் இது யோசிப்பாங்க. அப்போ யோசிக்கும் போது இதெல்லாம் ஒரு ரீசன் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவோம் நாங்கள், இல்லை? ஸோ அது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம டிசையர். பாருங்கள், நம்மளுக்கு நிறைய விருப்பங்கள் இருக்குது. விருப்பங்கள் எல்லாத்தையும் நம்ம செயல்படுத்த முடியாது. ஆனால் விருப்பங்களை நம்ம செய்யாமலும் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. ஏன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்றார், உன் மன விருப்பத்தின்படி நான் உனக்கு செய்வேன்னு சொல்கிறார். ஆண்டவர் ரொம்ப நல்ல ஆண்டவருங்க.
நம்மள ரொம்ப நேசிக்கிறாரு. நம்ம வந்து நம்ம பிள்ளைகள் நம்மகிட்ட வந்து, டாடி டாடி எனக்கு ஒரு பொம்மை வேணும் டாடி, எனக்கு பார்பி டால் வேணும். அந்த பார்பி டால்ன்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தெரியும். ஆனா என் குழந்தை விருப்பப்படுது. அந்த மாதிரி ஒரு கார் பொம்மை வேணும், இல்ல ஓட்டுற மாதிரி எனக்கு ஒரு கார் வேணும். இப்படி கேட்கும்போது அது ஒரு டிசையர், அது தேவை கிடையாது. அது ஒரு டிசையர் தான். ஆனா நம்ம பிள்ளைகள் மேல அன்பு வச்சிருக்கனால அந்த டிசையரை நம்ம என்ன பண்ணுவோம், பூர்த்தி செய்வோம். அப்போ ஒரு டிசையர் வரும்போது மேபி நீங்க என்ன பண்ணலாம்னா, அதற்காக நீங்க பணம் சேர்க்கலாம் ஃபர்ஸ்ட். அதுக்காக சேர்த்து வச்சு மேபி ஒரு 1 இயர் 2 இயர் இது என்னோட லாங் டேர்ம் டிசையர், நான் இப்படி ஒரு பொருளை வாங்கணும், இப்படி ஒரு காரை வாங்கணும். அதற்காக நீங்க குடும்பமா என்ன பண்ணலாம், காசு சேர்த்து வைக்கலாம். தனி நபரா நீங்க காசு சேர்த்து வச்சு நீங்க உங்க காசுலயே வாங்கும்போது இருக்க சந்தோஷம் இருக்குங்களே, நீங்க யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம். ஏன்னா ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, நீதிமொழிகள் 22:7 ஐஸ்வர்யமான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. இந்த கிரெடிட் கார்டை தேய்க்கும் போதும் சரி, இல்லை ஒரு இஎம்ஐயில் அமேசான் பே லேட்டரில் போட்டு வாங்கும் போதும் சரி, டக்குன்னு நம்மளுக்கு அந்த பொருள் வந்துடும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனால் அடுத்த மாதம் அந்த இஎம்ஐ வந்து நிற்கும். இல்லை அந்த கடன்காரை ஃபோன் பண்ணுவோம். அவனுங்க பார்த்தீங்கன்னா அமேசான் பே லேட்டரோ எதுல இருந்தோ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ரிமைண்டருங்க, உங்களுக்கு ரிமைண்டர் கொடுக்குறோங்க. அது ரொம்ப நீங்கள் அடிமையாயிருவீங்க. ஸோ காசில் ஒருத்தருக்கு அடிமை ஆயிடாதீங்க. ஒருத்தர் வந்து நம்மளை கேட்கறது வந்து ரொம்ப அவமானமான ஒரு காரியம். என் காசை எப்போ தருவீங்கன்னு கேட்கறதே ஒரு ரொம்ப சங்கோஜமான ஒரு நிலைமையில நம்ம வாங்கிட்டு கொடுக்கலன்னா கஷ்டம். அதனால முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்கக்கூடாது. யாருக்கும் நான் அடிமை ஆயிடக்கூடாது. ஆண்டவர் அப்படிதாங்க, ஆண்டவரோட பிள்ளைகளை அப்படிதான் ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறாரு. ஏய், நீ வந்து ஒருத்தனுக்கு அடிமையா இருக்கக்கூடாது. பாவத்துக்கு மட்டும் இல்லை, ஒருத்தருக்கும் அடிமையா இருக்கக்கூடாது. காசு விஷயத்துல நீ அடிமையா இருக்கக்கூடாது. அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, உங்க டிசையர், இந்த லக்ஸரி பெரிய காரியங்கள் எல்லாம் வந்து ஜெபிங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு டிசையர் இருக்கு, அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்க ஜெபிங்க, வெயிட் பண்ணுங்க, அதுக்காக மணி சேவ் பண்ணுங்க, கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணுங்களேன். இப்போ இந்த செலவெல்லாம் நான் வந்து செய்ய மாட்டேன். நான் இப்போ என்னுடைய பையன் ஃபோன் வாங்க சொல்லும்போது நாங்கள் அப்படிதான் சொன்னோம், நீ 50% சேரணும் போது அவனுக்கு நான் பாக்கெட் பண்ணி 20 rupees கொடுப்பேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவன் 20 rupees செலவு பண்ணவே மாட்டாங்க. போயிட்டு அந்த இன்டர்வெல்ல தண்ணி குடிச்சிட்டு வந்துடுவான். இந்த 20 rupees சேர்த்து 3000 5000 சேர்த்துட்டாங்க பாருங்க. அப்போ இப்போ இருக்கிற செலவுகளை கட் பண்ணி, மேபி நாங்கள் இந்த செலவை கட் பண்ண போகிறோம், ஹோட்டல்ஸ் போகிறதில்ல, நெக்ஸ்ட் 6 months ஹோட்டல்ஸ் கிடையாது, வெளியில் வாங்கி சாப்பிட போகிறதில்ல, அப்படி கட் பண்ணி உங்கள் டிசையருக்கு சேர்த்து உங்கள் காசில் நீங்கள் வாங்கி பாருங்க. ஐயோ, யாருக்குமே நீங்கள் வந்து பதில் சொல்ல வேண்டாம், அது சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த பிரின்சிபலை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு 6 months to 1 year நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது எவ்வளோ அழகாக ஆண்டவர் உங்களை கடன் கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் வைப்பார். நீங்கள் கடன் வாங்காத இருக்கிற ஒரு வாழ்க்கை நிச்சயமாக வாழ முடியும். ஸோ நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாமா, என்னுடைய வருமானத்துக்குள்ள என்னுடைய செலவுகளை கொண்டு வர போகிறேன். தேவையா இல்லை அது லக்ஸரியா, அது டிசையராக பார்க்க போகிறேன். லக்ஸரி டிசையரை கொஞ்சம் தள்ளி போடலாம். தேவை கூட இப்போ தேவையா இல்லை நாளைக்கா இல்லை ஒரு 1 month தள்ளி போடலாமான்னு கொஞ்சம் யோசிச்சு டக்குன்னு, அதாவது இம்பல்சிவ் பையிங்னு சொல்லுவாங்க, பார்த்ததோ அப்படி வாங்காமல் கொஞ்சம் யோசித்து திட்டமிட்டு காசு சேர்த்து, எந்த கடையில் வந்து அது வந்து கம்மியாக இருக்குன்னு விசாரிச்சு, இல்லை நம்ம அமேசான்லையா ஃப்ளிப்கார்ட்லையா இதில் ஒரு டிஸ்கவுண்ட்டுக்காக வெயிட் பண்ணலாம், ஆடி தள்ளுபடிக்கு. அதுக்கப்புறம் ஒரு கிறிஸ்மஸ், நியூ இயரு, தீபாவளி சேல் போகும்போது 50% ஆஃப் கிடைக்குங்க. உங்களுக்கு வெயிட் பண்ணி வாங்குங்க. இதில் ஜெபமும் பண்ணுங்க. சில நேரம் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாங்க, யாராவது ஒருத்தர் கிஃப்டாக கொடுத்துருவாங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் மன விருப்பத்தின்படி நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி. God will honor your desire. So stay blessed, ஃபினான்ஷியலாக ஃப்ரீயாக இருங்க. இந்த biblical principle of no borrowing ஃபாலோ பண்ணிக்க. Stay blessed. Thank you.